கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். நாம் அனைவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து நாமே இந்த வழிபாட்டுக்கு ஆயத்தம் செய்து கொள்வோம். கடவுள் மைந்தர் தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் காரணரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் இல்லங்களிலிருந்து உம்மை வழிபடுவதற்கு நீர் கொடுத்திருக்கின்ற நல்லதொரு வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இறை மக்களாய் நாங்கள் கூடி வரவும், ஆண்டவரே உம்மை வழிபடவும் உம்மை போற்றவும் நீர் தந்திருக்கின்ற இவ்வழிபாட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இவ்வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி படைத்து, ஒவ்வொருவரும் இவ்வழிபாட்டின் வழியாக உம்முடைய எழுந்தருளினை உணர்ந்து கொள்ளவும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் நீர் கிருபை பாராட்டியருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். இவ்வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை வழிநடத்தியருள வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 267வது பாடலை பாடுவோம். பொன்னியநாதரை போற்றும் வானோர் கோடி பாடவும் என்பமாய் வாரிலேயோ நாமும் சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய் நேசமேற்பன் கரத்தில் ஏந்துமாறு ஏசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவலோக பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும். வாழ்க வாழ்க ஜெகத் ரட்சகா, அருள்நாதா மாசனுக பரஞ்சோதி வல்லநாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வேணோ மானோ இசைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலம்.
மாட்சிமையோடு வாழ்ந்து இயேசு சுவாமி பூமி எல்லாளுமே லோகமெங்கும் நீதியின் செங்கோலையோச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறாரே, எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். நியாய பிரமாணத்தையும் இறைவாக்குகளையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியதாவது: நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஒப்பாயிருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல்
பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணத்தின் முழுமையும் இறை வாக்குகளும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் இணைந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற அனைவருக்கும் நமது ஆண்டவர் திருவிடம் பற்றுகின்ற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் மீது அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருப்பதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. தொடர்ந்து பரிசுத்த யோவான் சொல்லியிருப்பதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற அனைவருக்கும் பாவ மன்னிப்பினை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நம் அனைவரையும் நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஜெபம் பண்ண கடவோம். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் தவறாத விசாரணையினாலே நடத்துகிற தேவனே, தீமையானவைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலகி நன்மையானவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் எங்களுக்கு அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய நிருப பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய நிருப பாடம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-5 முடிய. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-5 முடிய. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தாலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரய ஆராதனைக்குரிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. இன்றைய நாளுக்கென்று படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நற்செய்தியின் திருமறை பகுதி மத்தேயுவின் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 16 முடிய. Gospel according to Saint Matthew, chapter 5, verses beginning from 13 to 16. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்து முடித்தாயிற்று. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரு தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர்.
மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமனத்திறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாள் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலருக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவராய் ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து உம்மை வழிபடுகின்றோம். இவ்வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கையில் அவ்வார்த்தைகளிலே அடங்கியிருக்கக்கூடிய வாழ்விற்கான செய்திகளை நாங்கள் உணர்ந்து புரிந்து கொள்வதற்கான தெளிவினை நீர் எங்கள் அனைவருக்கும் ஈந்தருள வேண்டுமாறு எங்கள் யாவருக்கும் தெளிவாக வந்து இறங்கின ஆண்டவர் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த வாரம் நாம் தென்னிந்திய திருச்சபையின் குடும்பமாக சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இறை மக்கள் வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்கிறார்கள் என்பதாகும். The people of God, salt and light. கடந்த வாரத்திலே இறையியல் கல்வியை குறித்து நாம் சிந்தித்தோம். இறையியல் கல்வி கடவுளை புரிந்து கொள்வதற்கான தெளிவுகளை கொடுக்கக்கூடிய கல்வியாகவும், கடவுளை மாத்திரம் புரிந்து கொள்வதற்கான தெளிவல்ல, மாறாக கடவுள் உலகோடு வைத்திருக்கின்ற அந்த உறவின் தெளிவினை புரிந்து கொள்ளக்கூடிய கல்வியாகவும் இருந்தது. அப்போ கடவுளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கடவுள் மக்களோடு வைத்திருக்கக்கூடிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளை ஒரு விதமாக புரிந்து கொள்வதும் கடவுளின் சாயலினாலே படைக்கப்பட்ட மக்களை ஒரு விதமாக புரிந்து கொள்வோம் என்றால் கண்டிப்பாக நாம் கடவுளையும் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை, அல்லது கடவுளின் சாயலாலே படைக்கப்பட்ட மனிதர்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதாகும்.
ஆனால் நாம் புரிந்து கொள்வது என்பது அதுதான் முடிவு என்பதையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடாது. ஸோ அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட் அண்ட் our understanding about people should not differ. If it differs, I think somewhere we have gone wrong. However, our understanding cannot be a final understanding. It could be opened more and more as we journey together. அப்போ அந்த இறையியல் கல்வியின் தொடர்ச்சியோடு இந்த வாரத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது முதலாவது இறைமக்கள் என்ற ஒரு வார்த்தை அங்கே கூறப்பட்டிருக்கிறது. பீப்புள் ஆஃப் காட். இறைமக்கள் யார் என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். கடவுள் அனைவருக்கும் கடவுள் என்றால் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியுமா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். If at all God is for all, by default we understand that everyone or every people are people of God. However, the scripture brings forth a different understanding of who people of God is. அப்போ அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. காரணம், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் பார்வோவை பார்த்து உன் மக்கள் என் மக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அப்போ பார்வோவிடம் கடவுள் உன் மக்கள் என் மக்கள் என்று ஏன் பேச வேண்டும் என்ற கேள்வியை நாம் சற்று எழுப்பி பார்க்க வேண்டும். Why is this God emphasizing your people and my people to Pharaoh? அப்போ கடவுளே உன் மக்கள் என் மக்கள் என்று பேசுகிறார் என்றால் எல்லாரும் கடவுளின் மக்கள் அல்ல என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். அப்போ ஏன் கடவுள் இந்த பிரிவினையை கொண்டு வருகிறார்? அனைவருக்கும் சமமான கடவுள் எப்படி உன் மக்கள் என் மக்கள் என்று பேச முடியும் என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். If we affirm that this God is God of all and God for everyone, how could this God the self say your people and my people to Pharaoh is the question that we should raise. அப்போ கடவுள் தெளிவாக சொல்லக்கூடியது, துன்புறும் மக்கள் என்னுடைய மக்கள், துன்பப்படுத்தும் மக்கள் பார்வோவின் மக்கள் என்பதாகும். அப்போ கடவுளுடைய மக்கள் என்று கருதி கொள்ளும் பொழுது துன்பப்படுத்தக்கூடியவர்கள் கண்டிப்பாக கடவுளின் மக்களாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So people of God are those who experience oppression in any form, and those who impose oppression in any form on the other will never be claimed or called as people of God. அதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நீதி செய்யக்கூடியவர்கள் கடவுளின் மக்கள் என்றும் நீதிக்கு புறம்பே நிற்கக்கூடியவர்கள் பார்வோவின் மக்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைத்து வைப்பதிலே கடவுளின் மக்கள் இருக்கிறார்கள், பிரித்து வைப்பதிலே பார்வோவின் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை வளர்க்கக்கூடியவர்கள் கடவுளின் மக்கள் என்றும் வெறுப்பை வளர்க்கக்கூடியவர்கள் பார்வோவின் மக்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மக்கள் கூட்டத்திலே ஒரு பிரிவினையை கொண்டு கடவுளே பேசக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அந்த பிரிவினை நன்மை தீமைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் தான் யோவான் நற்செய்தி நூலிலே இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் தொடர்ந்த போராட்டம் நடைபெறுகிறது, ஆனால் இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளவில்லை என்கின்ற வசனம் வருகிறது. There was a constant fight between light and darkness, and the darkness did not consume or overcome light. அப்போ பிரிவினை கூட்டங்கள் இருக்கிறது. மக்கள் அனைவரும் கடவுளின் மக்கள் என்று கருதி கொள்ள முடியாது. எல்லோரும் இறை மக்கள் என்று நாம் பேசிக்கொள்ள முடியாது. நாங்கள் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்று அனைவரும் பேசக்கூடிய சூழல். ஆனால் உண்மையிலேயே நாம் கடவுளின் பிள்ளைகளா
என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கும் பொழுது, கடவுளா பாரோவா, கடவுளா சீசரா, கடவுளா ஏரோதா என்று நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, ஏரோதின் மக்கள் இருந்தார்கள், கடவுளின் மக்கள் இருந்தார்கள். சீசரின் மக்கள் இருந்தார்கள், கடவுளின் மக்கள் இருந்தார்கள். பாரோவின் மக்கள் இருந்தார்கள், கடவுளின் மக்கள் இருந்தார்கள். அப்போ இறை மக்கள் துன்பப்படக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, துன்பத்தை கொண்டு வரக்கூடியவர்களை எதிர்க்கக்கூடியவர்களும் இறை மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So people of God are not those who only undergo the experience of oppression, but the people of God are those who also counter the oppressing forces. அப்போ முதலாவது துன்பப்படக்கூடியவர்கள் இறைமக்களாக இருக்கிறார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படக்கூடியவர்கள் இறைமக்களாக இருக்கிறார்கள். நீதிக்காக அநீதியை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் இறைமக்களாக இருக்கிறார்கள். அப்போ எங்கே நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். Where do we stand? If God comes before us, will this God tell the world that we are God's people, or will this God put us aside and say, you are the people of Pharaoh, Herod and Caesar? அப்போ இறை மக்கள் என்பதிலே நமக்கு சற்று தெளிவு வேண்டும். யார் இந்த இறை மக்கள்? இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் இறை மக்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே அவர்கள் பாலஸ்தீனர்களை ஒடுக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அவர்கள் இறைமக்களாக இருப்பார்களா என்ற கேள்வியை நாம் சற்று எழுப்பி பார்க்க வேண்டும். அப்போ இஸ்ரேல் மக்கள் இறைமக்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு அவர்களின் அனுபவம் தான் முக்கியம், அவர்களின் அடையாளம் முக்கியமல்ல. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், Israel became the people of God because of their experience of slavery than the ethnicity of Jewishness. ஆனால் இன்றைக்கு யூதர் என்கின்றதை வைத்துதான் இறைமக்கள் என்று புரிந்து கொள்ளுகிறார்கள். யூதர் என்பது ஒரு குலத்தின் அடையாளம், ஒரு இனத்தின் அடையாளம். அது கடவுளின் இனமாக இருக்காது. அந்த யூதர்கள் அனுபவித்த அனுபவம்தான், அடிமைத்தனத்தின் அனுபவம் தான் அவர்களை இறை மக்கள் ஆக்கினது. ஆகையால் தான் அடிமைத்தனத்தை அனுபவித்தவர்கள் அடிமைகள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று கடவுள் அவர்களை தெரிந்தெடுத்தார். Only those who experience slavery can work for a world free from slavery, and that's what God expected from Israel. However, Israel failed in this mission of God. இறை மக்கள் என்பது எல்லோரும் இறை மக்கள் அல்ல. நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்று சாதாரணமாக எளிதாக சொல்லிவிட முடியாது. காரணம், கடவுள் அந்த இறை மக்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த தகுதிகளிலே நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையால் இறை மக்கள் என்ற பெயர் நமக்கு பெற வேண்டும் என்றால் நீதியின் நிமித்தம் துன்பப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறை மக்கள் என்கின்ற பெயர் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அநீதிகளை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறை மக்கள் என்கின்ற பெயர் நமக்கு வர வேண்டும் என்றால் அன்பினாலே உலகத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறை மக்கள் என்று நாம் கருதப்பட வேண்டும் என்றால் சமத்துவமும் சமாதானம் நிறைந்த குடும்பங்களை, திருச்சபைகளை, சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறை மக்களாக இருப்போம். So the people of God are those who work for the peace and harmony of the society, church and the family. People of God are those who fight against unjust policies of the world. People of God are those who experience suffering for the sake of being just in this world. இந்த தலைப்பிலே அடுத்த பகுதி ஒளியாகவும் உப்பாகவும் என்ற பகுதியாக இருக்கிறது. The people of God are the light
and the salt of the world. இப்போ அடுத்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், அதிகமான உப்பு உடம்பில் சேர்ந்தாக மரித்து விடுவோம். If the sodium increases in our body, we lose our lives. அப்போ உப்பு என்று நாம் சொல்லும் பொழுது, அந்த உப்பும் சுயத்தை மையமாக கொண்டிருக்கும் பொழுது அந்த உப்பு அதிகரிக்கும் நமக்குள்ளாக. அப்போ சுயம் நமக்குள்ளாக அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மை மரித்துவிடும். When we give space for selfishness to grow more and more in us, the godliness perishes in us. அப்போ உப்பு என்று நாம் சொல்லும் பொழுது சுயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியது. ஆகையால் தான் உப்பு கரைந்து போகக்கூடியது. So the self should be dissolved in order to proclaim the God self. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சுயநலம், சுயவெறி, சுயநீதி, இவைகள் எல்லாம் கரைந்து போனால்தான் கடவுளின் சாயல் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். கடவுளின் சாயல் நமக்குள்ளிருந்து வெளிப்படும். So we are called to dissolve ourselves, just as salt dissolves the self in order to give a better taste to the world. அப்போ உப்பு எப்படி தன்னை கரைத்து கொள்கிறதோ, தன்னை கரைத்து தன்னை அழித்து கொண்டு சுவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உப்பு நமக்குள்ளே அதிகரித்தால் நாம் மரித்து விடுவோம். சுயம் நமக்குள்ளே அதிகரிக்குமேயானால் மனிதம் என்பது நமக்குள்ளே மரித்துவிடும். அவ்வனமே அதிக வெளிச்சமும் நம்மை குருட்டாக்கிவிடும். Excessive light will blind us to death. எங்கேயாவது அதிகமான வெளிச்சம் இருக்கிற இடத்துல போய் நின்று பாருங்க, வெறும் உங்களை மாத்திரம் தான் தெரியும், மற்ற யாருமே தெரிய மாட்டாங்க. So excessive light will also kill us. It will blind us. அப்போ கடவுள் இயேசுவின் வழியாக நீங்கள் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், ஒருவருக்குள்ளாக இருக்கக்கூடிய இருள் எல்லாம் ஒளிந்து போகும் பொழுது அவர் வெளிச்சத்திற்குரியதாக இருப்பார். Absence of light is darkness. அதுதான் சயின்ஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. There is nothing called darkness, but the absence of light is what darkness is all about. அப்போ நமக்குள்ளாக வெளிச்சத்தின் செயல்கள் அதிகமாக இல்லாமல் இருளின் செயல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்போ இப்பொழுது சயின்ஸை மாற்றி சொல்ல வேண்டும். There should be absence of darkness so that there should be light in us. அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இருளை நாம் அழித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மில் ஜனம் வெளிச்சத்தை பார்ப்பார்கள். ஆகையால் அன்பானவர்களே, ஒரு புறத்திலே இறை மக்கள் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பேசும் பொழுது, அந்த ஒளியும் உப்பும் சுயநலத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அது நம்மை கொன்றுவிடும். ஆனால் அந்த உப்பு எப்படி கரைந்து விடுகிறதோ, தன்னை கரைத்து கொள்கிறதோ, அப்படி நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சுயத்தை கரைத்து கொள்வோம் என்றால் நாம் நல்லதொரு சுவையாக உலகிற்கு வெளிப்படுவோம். அப்போ இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் உலகத்திலே மிகப்பெரிய போர் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக சில நேரத்திலே இருள்தான் வென்றுவிடும் என்கின்ற நிலைக்கும் நாம் போய்விடுவோம். ஆனால் திருமறை சொல்வது, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் நடைபெறக்கூடிய போராட்டத்திலே இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாது என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். There will be certainly a constant fight between injustice and justice. At times we will feel that injustice will win over justice. But the scripture emphatically affirms that injustice cannot overcome or win over justice. அப்போ அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக
இருக்க வேண்டும். ஆகையால் தான் இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் வரலாற்றிலே அவர்கள் அதிகமான சிறையிருப்புக்குள்ளாக இருந்தார்கள். இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை பிரிக்க வேண்டும் என்றால் 3 வரலாற்றாக பிரிப்பார்கள். சிறையிருப்புக்கு முன், சிறையிருப்பு, சிறையிருப்புக்கு பின். ப்ரீ எக்ஸிலிக், எக்ஸிலிக் அண்ட் போஸ்ட் எக்ஸிலிக். என்ன அர்த்தம்னா, அவர்களின் வாழ்வு முழுவதும் சிறையிருப்பை வைத்தே கட்டப்பட்ட வாழ்வு. சிறையிருப்புக்கு முன், சிறையிருப்பில், சிறையிருப்புக்கு பின் என்று சொல்லும் பொழுது their entire world or the life journey was founded on exilic experience. அப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள் அவர்களின் வாழ்வின் வரலாற்றிலே. ஆனாலும் இருள் அவர்களை மேற்கொள்ளாது என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டிருப்பார்கள். They would have lost sense about themselves because they were slaves for almost 400 years. எத்தனை தலைமுறைகள் அடிமைகளாகவே இருந்திருப்பார்கள். அப்ப அந்த அனுபவத்திலே தான் கடவுள் அவர்களோடு இணைந்திருக்கிறார். அடிமைகளோடு இணையக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள், அதிகாரங்களோடு இணையக்கூடிய கடவுள் அல்ல. The God who worship is the God who identifies the God self with the slaves than with the powers. ஆனால் இன்றைக்கு கடவுளை அதிகாரங்களோடு அடையாளப்படுத்தி பார்ப்பது அதிகரித்து வருகிறது. அப்போ நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, இறைமக்கள் என்று சொல்லும் பொழுது இறைவரே மக்களை பிரித்து உன் மக்கள் என் மக்கள் என்று பேசக்கூடிய ஒன்று. இயேசுவும் வலது புறத்திலே கூட்டத்தை நிறுத்தி இடது புறத்திலே கூட்டத்தை நிறுத்தி, நீங்கள் நீதி செய்தீர்கள் என்றால் நீங்கள் என் மக்கள், நீங்கள் நீதி செய்யவில்லை ஆகால் நீங்கள் என் மக்கள் இல்லை என்பதையும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே பேசுகிறார்கள். ஒரு கூட்டம், நாங்கள் எப்பொழுது உம்மை ஏழையாக பார்த்தோம், நாங்கள் எப்பொழுது உன்னை ஆடை இல்லாமல் பார்த்தோம், நாங்கள் எப்பொழுது உன்னை பசியாக பார்த்தோம் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவும் மக்கள் கூட்டத்தை பிரித்து வைத்து பேசுகிறார். இயேசுவும் கடவுளும் மக்களை வாழும் தன்மைகளிலே பிரித்து வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் மக்களை பணத்திலும் இனத்திலும் பாலினத்திலும் பிரித்து வைத்திருக்கின்றோம். God and Jesus divided people based on godly values and gospel values. They divided people on two ends. On one hand were people who were working for righteousness and justice, on the other hand were the people who were against justice and righteousness. But today we divide people based on caste, class, gender, color and creed. But God divided people based on their experiences and human value. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியாகவும் உப்பாகவும் திருச்சபைகள் இருக்க வேண்டும். ஒளியாகவும் உப்பாகவும் திருச்சபைகள் இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் எடுக்கக்கூடிய கட்டளை. Churches are called to be the light and salt to the world. ஜெர்மானிய இறையியலாளர் சொல்லும் பொழுது, பிறருக்கு என்ற திருச்சபை இல்லை என்றால் அது திருச்சபை இல்லை. If the church is not for others, then it is not called a church at all. அப்போ திருச்சபைகள் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டும். மலையின் மீது வைக்கப்பட்ட வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது, அன்றைக்கு இஸ்ரேல் மக்களின் புரிந்து கொள்ளுதல் மலை மீது கடவுள் இருந்தார் என்பதாகும். ஆகையால் தான் மோசே சீனாய் மலை மேலே போய் 10 கற்பனைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கும் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆகையால் தான் மலை மீது இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகும்போது பக்தி ஜாஸ்தி ஆயிடுது. அப்போ கடவுள்
கடினப்பாடலின் நிமித்தம் கடவுளை அணுக வேண்டும் என்ற எண்ணம் தான் அது. மலை ஏறி போனால் தான் கடவுளை பார்க்க முடியும்னா கடினப்பாடுகளின் மத்தியிலே தான் நாம் கடவுளை தரிசிக்க வேண்டும். ஆனால் அந்த நிலையை உடைத்து விட்டார். நீங்கள் கடினப்பட்டு என்னை பார்க்க வர வேண்டாம், நான் கடினப்பட்டு உங்களை பார்க்க வருகிறேன் என்று கடவுளை இறங்கி வருகிறார். அப்போ இந்த ஆலயங்கள் வெளிச்சத்திற்குரியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே என்னெல்லாம் இருள் இருக்கிறதோ அது அதிகமாக இன்றைக்கு ஆலயங்களில் இருக்கிறது. அதுதான் உண்மை. Every darkness that is found in the world is predominantly found in the church today. And that's the truth and nobody can deny this. எங்கே போனாலும் நான் சொல்வது, கடந்த பிரசங்கத்திலும் அந்த மதுரையிலே ஒரு ஆயரை குறித்து சொன்னேன். ஆயர்களின் கூட்டம் கூடியது. அந்த கூட்டத்திலே ஒரு ஆயர் சொன்னாராம், அந்த திருச்சபைக்கு நாம் வேற ஆளை தான் அனுப்பணும், அவங்க நம்ம சாதி ஆளே வேணும்னு சண்டை போடுறாங்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்போ இந்த ஆயர் சொன்னாராம், அவங்க சாதி ஆளே கேட்டால் அனுப்பி விடுங்க அப்படின்னாராம். உடனே இந்த ஆயர் அவரை பார்த்து திட்ட ஆரம்பிச்சாரா, என்ன இறையல் படிச்சிங்க நீங்கள், என்ன பைபிள் படிச்சிங்க, அவங்க சாதிக்கார ஆயராக கேட்குறாங்க, கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ இந்த ஆயர் அந்த ஆயரை பார்த்து சொன்னது, ஆயர் படித்த நீயே உன் சாதிக்காரன் தான் பிஷப்பாக வரணும்னு சொல்லும் பொழுது, ஆயர் படிக்காத இறை மக்கள் அவங்க சாதிக்கார தான் ஆயராக வரணும்னு கேட்குறதுல என்ன தப்புன்னு சொன்னாராம். அப்போ உலகத்திலே இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அதிகமாக இன்றைக்கு ஆலயங்களிலே இருக்கிறது. ஆகையால் தான் ஆலயங்கள் வெளிச்சத்திலே போவதற்கு கஷ்டப்படுகிறது. இருள் இருளை எதிர்த்து போராடாது. Darkness cannot fight darkness. And that's the reason today church does not go out. அண்மையிலே ஒரு ஃபாதர் டெரரிஸ்ட் என்று சொல்லி அவரை சிறையிலே கொண்டு போய் மறித்து விட்டார். ஃபாதர் ஸ்டான். எல்லாரும் எழுதிட்டாங்க. They started writing, this is injustice. We can write, but we should also fight. Social media போட்டுட்டா, it is not that we express our solidarity with the death of that. We have to create turmoil in the society. இயேசுவின் சீடர்கள் பட்டணத்திற்குள்ளாக வந்தவுடனே மிக சிறப்பான ஒரு வசனம் அப்போஸ்தலர்களின் நடவடிக்கையில் போடப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தை புரட்டி போட்டவர்கள் வந்து விட்டார்கள் என்கின்ற வசனம். Here are the people who reverse the world. அதுதான் திருச்சபை. உலகத்தை திருச்சபை புரட்டி போட வேண்டும். அப்போதான் அந்த திருச்சபை ஒளியாக உப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு திருச்சபை உலகத்தை புரட்டி போடுவதை காட்டிலும் உலகுக்குள் தன்னை சுருட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். Rather reversing the world, the church has co-opted the world and the church has followed, and the church is following the world than the church which was supposed to take the world along. உலகம் திருச்சபையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற நிலை போய் இன்றைக்கு திருச்சபை உலகத்தை பின்பற்றக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. அப்ப எப்படி இந்த திருச்சபை ஒளியாக உப்பாக இருக்கும்? இன்றைக்கு திருச்சபை சுயநலம் படைத்த திருச்சபையாகவே இருக்கிறது. எல்லாம் எங்களுக்குள்ளே இருந்தா போதும். இன்னைக்கு எத்தனை திருச்சபைகள் தங்களுக்கு வரக்கூடிய காணிக்கைகளிலே 60% மக்களுக்கு செலவு செய்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை திருச்சபைகள் தங்களுடைய காணிக்கைகளிலே 60% ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விகளை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். We are very much into building the infrastructure of the church. We are very much into building the property of the church. But how far the church breaks open its economy for the welfare of the people?
எத்தனை திருச்சபைகள் தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு படிப்பு வசதி கொடுக்கிறது. எத்தனை திருச்சபைகள் தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நோய்வாயுற்றோருக்கு மருத்துவ உதவி கொடுக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சபை ஆல்டருக்கு நம்ம ஒரு டேபிள் வேணும்னா 10 குடும்பம் நிற்கிறாங்க. ஆனால் அதே திருச்சபையில் ஃபீஸ் கட்ட முடியாமல் 2 குடும்பம் இருக்குன்னா யாரும் வரதில்லை. ஸோ பீப்புள் திங்க் டூயிங் டு காட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டூயிங் டு பீப்புள். அதுதான் தவறான புரிந்து கொள்ளுதல். We are happy to provide materials for the church, but we are not happy in providing life and livelihood for the people. அப்போ ஒளியாக உப்பாக இருக்க வேண்டும் என்றால் திருச்சபை இப்படிப்பட்ட தீமைகளிலே கரைத்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட தீமைகளில் கரைந்து விட வேண்டும். Church should dissolve the darkness so that there will be light. Let us hope and pray that the church will dissolve the self and dispel the darkness and affirm Jesus as the light of the world. திருச்சபை உப்பை போல தன்னை கரைத்து கொண்டு இருளை மேற்கொண்டு இயேசு வெளிச்சம் என்று பறைசாற்ற நாள் வரும். அந்த நாள் நமக்கு நற்செய்தியின் நாளாக இருக்கும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நேரலையிலே நம்முடைய வழிபாடு நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த வாரம் நாம் அதை பதிவு செய்து சபையாருக்கு நாம் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இதை பதிவு செய்வதற்கு நம்முடைய திருச்சபையின் இளைஞர்களோடு இணைந்து உதவியாக வந்திருக்கக்கூடிய திரு ஜோஸ் அவர்களுக்கும், கிறிஸ்து கல்வாரியின் திருச்சபையை சார்ந்த திரு ஜோஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று கொண்டிருக்கும் பொழுது திருச்சபையின் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சமாதானத்தோடு நடைபெறவும் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் இந்த வழிபாடு நடைபெற நீங்கள் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக வழிபாட்டை பார்த்துவிட்டு தேர்தலுக்கு வரக்கூடியவர்களுக்கான சில அறிவிப்புகள், தேர்தலுக்கான சில அறிவிப்புகள். வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து கொண்டு தான் இந்த தேர்தலுக்கு வர வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இருக்கக்கூடிய சட்ட நிலவரத்தின்படி கூடுகைகள் இருக்கக்கூடாது என்று மிக அழுத்தமாக சொல்லியிருப்பதினாலே ஆலய வளாகத்திற்குள்ளாக யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த ஓட்டு போடக்கூடிய நேரம் வரைக்கும் ஆலய வளாகத்தில் இருப்பீர்கள். பிறகு நீங்கள் வெளியேறிவிட வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். தவிர்க்க முடியாத சில நிலைகள் ஏற்படும் பொழுது அதற்கான வசதிகள் செய்யப்படும். ஒருவேளை இயற்கை சூழல் நமக்கு அன்றைய நாளிலே ஏற்புடையதாக இல்லை என்றால் நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆலயத்திற்குள் இருந்து செல்லக்கூடிய நிலையும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் அந்த நேரங்களிலே ஆலய வளாகத்திற்குள் யாரும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கவும் முடியாது. நீங்கள் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்துவிட்டு வெளியே சென்று விடுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் சரியாக 7 மணிக்கு நம்முடைய தேர்தல் துவங்கும். 1 மணி வரைக்கும் தேர்தல் நடைபெறும். 1 மணி தாண்டின பிறகு ஒருவரையும் ஓட்டு போட விடமாட்டோம். ஆகையால் சரியாக 1 மணிக்கு நம்முடைய சர்ச்சுடைய கேட் மூடப்படும். அதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இது
நம்முடைய திருச்சபையின் தேர்தலுக்கான 3வது அறிவிப்பு. ஆகையால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி ஜூலை மாதம் வரக்கூடிய 3 ஆண்டுக்கான பரிபாலன குழுவினர் தெரிந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். 20 பெயர்கள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10 நபர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த 10 நபர்களிலே கண்டிப்பாக 2 வாலிபர்களும் கண்டிப்பாக 2 பெண்களும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Out of 20 candidates, you are supposed to select any 10 candidates only. Also remember that out of 10 candidates, a minimum of 2 below 35 and a minimum of 2 women should be elected. ஆகையால் இதை கருத்தில் கொண்டு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள். குறிப்பாக இதில் போட்டியிடக்கூடியவர்களுக்கான அறிவிப்பு, திருச்சபையின் சமாதானத்தை நீங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல நிலையிலே இது நடைபெறவும் நல்ல முறையிலே நம்முடைய திருப்பணியாளர்களை தெரிந்தெடுக்க திருச்சபையார் தொடர்ந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக 6 கவுண்டர்கள் வைக்கப்படும். நம்முடைய ஓட்டர்ஸ் லிஸ்டிலே 1097 நபர்கள் இருக்கிறார்கள். 1லிருந்து 200 வரை ஒரு கவுண்டர், 201லிருந்து 400 வரை 2 கவுண்டர், அப்படியே 6 கவுண்டர்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதிலே உங்களுடைய பெயர்களை நீங்கள் பார்த்து அந்த கவுண்டரிடம் சொல்வீர்களே ஆனால் ஓட்டுச்சீட்டை கொடுப்பார்கள். நீங்கள் அதை வாங்கி போய் உள்ளே போடலாம். ஒருவேளை எங்களுக்கு போட கஷ்டமாக இருக்கும், ஆகையால் நாங்கள் சொல்லுவதை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே உதவியாளர்கள் இருப்பார்கள். எந்த உதவியாளரும் நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் அல்ல, எல்லாம் வெவ்வேறு திருச்சபையை சார்ந்தவர்கள் என்பது உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஆகையால் சபையார் அனைவரும் இதை கருத்தில் கொண்டு சமாதானத்தோடு இது நடைபெற நீங்கள் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய பரிசுத்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் உம்மை வழிபடுவதற்கான ஆயத்தத்தையும் வாய்ப்பினையும் ஆண்டவர் இந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இவ்வேளையிலும் எங்களுடைய உலகுக்காகவும் எங்களுடைய திருச்சபைகளுக்காகவும் எங்களுடைய திருச்சபைக்காகவும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் இந்த தருணத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். உலக சூழலுக்காகவும் அன்றை வருகின்றோம். ஆண்டவரே, உலகமே எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த 3ஆம் அலை ஆண்டவர் தாமே உம்முடைய அருளினாலே அந்த அலையை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஞானத்தையும் ஆயத்தங்களையும் ஆற்றலையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். உறவுகளை இழந்தது போதும். அன்பின் ஆண்டவரே, இனி இந்த நோயின் நிமித்தமாக வாழ்வினை இழக்காத சூழலை உலகிலே உருவாக்க மருத்துவர்களின் வழியாக நீர் செயல்பட்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அம்மருத்துவ குடும்பங்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பினை நாங்கள் கொடுக்க நீர் கிருபை பாராட்டியருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அவ்வனமே தடுப்பூசிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே,
கர்த்தர் தாமே அதை எடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய சுகத்திற்கு பலத்திற்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இன்னும் அனைவரும் அதிலே பங்கு பெற்று நல்ல சுகத்தை பலத்தை பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக வாழ கிருபை செய்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். கொரோனா நோய் மாத்திரமல்லாமல் பல்வேறு நோய்கள் உலகை தாக்கி கொண்டிருக்கிறன. ஆண்டவர் தாமே அனைத்து நோய்களை எதிர்க்கக்கூடிய தடுப்பு சக்திகளை ஒவ்வொருவரின் உடலிலே நீர் ஏற்புடையதாக உருவாக்கி அருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அவனமே அன்பின் ஆண்டவரே, கடந்த வாரங்களிலே மழைகள் பெய்து வந்திருக்கின்றன. இதனாலே பலருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் தாமே அனைவருக்கும் உம்முடைய சமாதானத்தை கொடுத்து அவரவர்களின் தேவைகளை சந்தித்து தங்குவதற்கான இடங்களை கொடுத்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த வாரத்திலே பல்வேறு சூழலினாலே வாழ்வு இழந்தோரை எண்ணி மனம் வருந்துகின்றோம். ஆண்டவரே, விபத்துகள், நோய்கள், சமூக தீமைகளை முன்னிட்டு நடைபெற்ற மரணங்கள், இதை அனைத்தும் நாங்கள் எண்ணி மனம் வருந்துகின்றோம். ஆண்டவர் தாமே மரணங்கள் உலகிலே குறைந்து போகவும், வாழ்வு பெருகவும், வெறுப்புகள் குறைந்து போகவும், அன்பு பெருகவும் உம்முடைய ஆசையை நிறைந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவனமே எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபைகள் உலகிற்கு ஒளியாக உப்பாக திகழ வேண்டும் என்ற வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உம்முடைய அனைத்து ஞானத்தை கொடுத்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக கர்நாடக மத்திய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபைகளிலே தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் இது பதவி அல்ல, மாறாக கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பணிவிடைக்கான பொறுப்பு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் உம்முடைய சமாதானம் நிலவி வர உமண்டை வேண்டுதல் செய்கின்றோம். தேர்தலை நடத்தக்கூடிய ஆயர்களுக்காகவும், குறிப்பாக அத்தேர்தலிலே வரக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகளை காணக்கூடிய பேராயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய சமாதானம் எங்கும் நிலவி வர ஆண்டவர் வழிநடத்திரள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக பவுல் திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்று குடும்பங்களிலும் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை கொடுத்து சந்தோஷமும் சமாதானமும் நல்ல சுகமும் பலமும் எப்பொழுதும் குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமாய் நிறைந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், எங்களுடைய திருச்சபையிலே பிறந்த நாளினையும் திருமண நாளினையும் கொண்டாடின ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்தி, கொடுத்த புதியதொரு ஆண்டிற்காக நாங்கள் நன்றி படைத்து, அன்பின் ஆண்டவரே, புதிய ஆண்டு புதுமைகளை அவர்களின் வாழ்விலே புதுப்பிக்க செய்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அவனுமே எங்களுடைய திருச்சபையின் தேர்தலுக்காகவும் நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே உம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளை செய்வதற்கான சரியான நபர்களை உம்முடைய கிருபையினாலே தெரிந்தெடுத்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு குறைவுகளும் ஏற்படாதபடிக்கு அனைவரும் சமாதானத்தோடு இதை நடத்தி, ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையின் வளர்ச்சியின் பாதையிலே அனைவரையும் நீர் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். மீண்டுமாக அன்றைய நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்லதொரு இயற்கை சூழலை கொடுத்து எந்த விதத்திலும் மக்களுக்கு எந்த கஷ்டங்களும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதுகாப்பை கொடுத்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். இவ்வண்ணமாக ஆண்டவரே, எங்களுடைய உலகையும் எங்களுடைய திருச்சபைகளையும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையிலே சுகவீனமாக இருக்கக்கூடியோருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே சுகத்தை பலத்தை அவர்களுக்கு விரைவாக கட்டளையிட்டருள வேண்டுமாறும், உம்முடைய சுகத்திற்கும் பலத்திற்கும் சாட்சிகளாக அவர்கள் திகழ நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இறைமகன் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியானவரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் அனைவரின் குடும்பங்களோடும் நாம் வாழும் சமுதாயத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக.
வழிபாட்டினை நிறைவு செய்யும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 380வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் மதாவியோடும் இருப்பாராக. சமாதானத்தின் கருவிகளாக சமுதாயத்திற்குள் போக கடவோம். கர்த்தரின் திருப்பெயராலே ஆமென்.